உங்கள் எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் போக போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2500 வாஷிங் மிஷின் தான் அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா 2500 வாஷிங் மிஷின் சொல்கிறாப்புல, ஒரு வேளை ஏதாவது வந்து புருடா விட போகிறாப்புல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. அதுக்கு மேலே இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால் ஒரு தமிழனின் கண்டுபிடிப்பு, தமிழனோட உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வாஷிங் மிஷின் லான்ச் ஆகி ஒரு மோஸ்ட் நாள் 1 இயர் ஆச்சு. ஆனால் நம்ம சேனலுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பேசலாம். கூட இந்த வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங், டெமோ, ஃபுல் ரிவ்யூ எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட 2 சந்தோஷமான விஷயங்களும் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு முழு விவரங்களும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் சம்பந்தம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ண வந்துடுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக பண்ணல. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 2500 வாஷிங் மிஷின் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டலிங் கேர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பிராண்ட் லோகோ பாக்ஸில் அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃபாக தான் பாக்ஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து தெர்மால் வருது. கூட பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வருது. 1 இயர் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு வந்து தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியோட 1 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு முழு டீட்டெயில் இருக்குது. இதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒன்று வெளியே ஆக்கிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டாப் வந்துருச்சு அந்த மூடி. இப்போ நான் வந்து அழகாக இதை வெளியே எடுத்து இப்படியே எடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் 3-4 கலர் வரும். கலரில் ஒரு பெரிய வித்தியாசம் சொல்ல முடியாது. நம்மள்ட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வயலட், பார்த்தீங்கன்னா டைமர் இருக்குது. 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓஸ் இது வந்து மேனுவல் தான். நம்ம கீழே போட்டோன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. ஓஸோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கை அளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அது மட்டும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன ஒரு டேப் வாட்டர் வந்து உள்ளார போகிறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லென்த்தான குவாலிட்டியான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ளக் கொடுக்கறதுக்கு கேபிளோட குவாலிட்டி கூட நீங்கள் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபைனலாக இதோட பில்ட் குவாலிட்டியை பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து பிவிசி நல்லா பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஸ்டாண்டர்டான பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரண்ட் வியூவில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியுது. பாட்டம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 4 வந்து ஒரு கால் கொடுத்துருக்காங்க. இந்த 4 காலும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பைப் மாதிரி டியூப்லேருந்து கட் பண்ணி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளார மோட்டருக்கு வந்து வெளியில் எக்ஸஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஏபிசி மெட்டீரியல் தான் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த போல்டு கொடுத்துருக்க இடத்துல தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது சர்வீஸ் ஏதாவது பண்ணணுன்னா அந்த போல்டு தான் வந்து அவங்க கழட்டி செய்வாங்க. இப்போ நம்ம இன்னர் போர்ஷன் பார்க்கலாம். இதோட டோட்டல் கெப்பாசிட்டி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து 6.5 கிலோ வந்து நம்ம வந்து போடக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் 25 லிட்டர் வந்து இதில் வந்து வாட்டர் வந்து கண்டெயின் பண்ணும். டோட்டல் பாடி வெயிட் பார்த்திங்கன்னா 10 கிலோ. மோட்ரு பார்த்திங்கன்னா வந்து இதை நான் பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன் மோட்டர் டீட்டெயிலெலாம் பற்றி. உள்ளார நம்ம வந்து ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ நான் ஃபைனலாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம பாத்ரூமில் வந்து இப்போதைக்கு நான் என்னோடய வாஷிங் மிஷினை வைக்கிறேன். இப்போ வாஷிங் மிஷின் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி லைனுக்கு வந்து இந்த சைட்லேருந்து தான் நம்ம வந்து வாட்டர் டேப் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ கனெக்ஷன் பண்ணோன்னே நார்மலாக எந்த லீக்கேஜ் இல்லாமல் தண்ணி வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி நான் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நான் வந்து இப்போ மிஷினை ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு சவுண்ட் கேட்கலாம் நீங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒயிட் கிளாத், ஒரு அழுக்கான கிளாத்து, அந்த கிளாத்தை போட்டு உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் துணி துவைக்க முடியுமில்ல லாஸ்ட்டில் பேசுகிறேன். இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த ஓட விட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதோட சவுண்டு வந்து உங்களுக்கு எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்களோ நீங்களே கேளுங்க இதோட ரியல் சவுண்டை. ஓகே, உங்களுக்கு வாஷிங் மிஷினோட சவுண்டு எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இதோட ஆர்பிஎம் எல்லாமே நான் லேட்டராக சொல்கிறேன். இதோட இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள தண்ணி வந்து நான் ட்ரைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். இது என்ன மேனுவல் தான். அப்படியே எடுத்து அந்த ஓஸ் எடுத்து நீங்கள் கீழே போட்டுருக்கீங்கனால போதும். அந்த தண்ணி அதில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரைன் ஆகிடும். அவ்வளோதான் சிம்பிளான ப்ரொசீஜர். ஏன்னா இந்த பட்ஜெட்குள்ளார வந்து இந்த காம்பேக்டாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது நம்ம கீழே போட்டோன்னா தண்ணி வந்து வெளியாகிடும், ட்ரைன் ஆகிடும். அதே திரும்பி எடுத்துட்டோன்னா தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நேரம் வந்து ட்ரைன் ஆகி தண்ணி ஃபுல்லாக வெளியாகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதனால் இப்போ ஃபைனலாக தண்ணி வந்து வெளியாகிடுச்சு. நம்ம ஒரு நாளில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12 to 13 மினிட்ஸ் தான் துவைச்சேன் இந்த துணியை. ஆனால்
அழுக்கு வந்து 100% இந்த டர்க்கி டவலில் வந்து நல்ல விதத்தில் அழுக்கு போயிருக்கு. ஃபைனலாக இதோட டெமான்ஸ்ட்ரேட் அது மட்டும் இல்லாமல் இதோட அன்பாக்சிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க இதோட ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது எப்படி வாங்கன்னு சொல்லிட்டு முழுமையான விவரங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் டெமோ எல்லாமே நீங்கள் அக்கு வேற ஆணி வேற நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் என்ன, இது எப்படி வாங்குறது, அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ப்ராடக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து ஸ்பான்சர் கின்சர் எதுவுமே வாங்கலை. அவரை நான் சந்திக்க போகும்போது 6 மாதம் முன்னாடி கோயம்புத்தூரில் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்லாம் சொல்லலை. அவர்கிட்ட பணம் கொடுத்து நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு மறைமுகமாக போய் ஷூட் பண்ணிவிட்டு மறுநாள் தான் அவர்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி நான் இது மாதிரி யூடியூப் சேனல் சொன்னேன். அப்புறமா தான் அவரும் அப்ரிஷியேட் பண்ணாப்புல. ஏன்னா ஒரு பணம் கொடுக்காம ஒருத்தவங்க வந்து அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அது வந்து பையஸ்ட் ஆகிடும், அவங்களுக்கு சார்ந்த மாதிரி பேசணும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த 2500 வாஷிங் மிஷின் பண்ணதால் தான் நான் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் நம்ம சேனலில் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். எல்லா பாமரத்து மக்களுக்கும் இந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். நான் அதுக்கடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஆரம்ப நேரத்துலேயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி நான் இன்னொரு பார்ட் 2 வீடியோ எடுத்திருக்கேன். அது என்னோட இன்னொரு சேனல் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அந்த உன்னால் முடியும் சேனல் எதுக்கு நான் வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனோட கண்டுபிடிப்பு ஒரு வித்தியாசமான ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுறதுக்காக தான் அந்த சேனல் நான் வந்து உருவாக்கியிருக்கேன். அந்த சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஃபேக்ட்ரி அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓன்ற இன்டர்வியூ எடுத்தது எப்படி இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முழு விவரங்களும் வந்து அந்த பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு தனி மனிதனோட ஒரு கண்டுபிடிப்பு வித்தியாசமான வ்ளாக் வீடியோ வந்து அந்த சேனலில் பார்க்கலாம். அந்த சேனலோட அஃபிஷியல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வாஷிங் மிஷின் எப்படி வாங்குறது, இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கோயம்புத்தூரில் தான் வந்து அவங்களோட ஸ்டோர் இருக்குது. நேரடியாக கோயம்புத்தூரில் நீ போய் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். அவங்க அட்ரஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ட்ராப் பண்ணுறேன். இல்லை ப்ரோ நான் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் டைம் டு பை வெப்சைட்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 to 8 days வந்து உங்களை வீடு தேடி வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டிமாண்டு தான், அதனால தான் 7 to 8 days ஆகுது. இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 தான். ஆனால் 28% ஜிஎஸ்டி அது மட்டும் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து அப்ராக்சிமேட்லி வந்து 3100 தான் வருது. ஆனால் இதை நீங்கள் நேரடியாக போய் அவங்க கடையிலேயே வாங்கினா கூட இதே வேலை தான். நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறதால தான் அந்த டெலிவரி சார்ஜ் வருது தவிர டெலிவரி சார்ஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்ராஸாக வந்து உங்களுக்கு வந்து 2800 அப்படி தான் வரும். ஏன்னா ஜிஎஸ்டி இருக்கிறதால தான். ஆனால் ஆக்சுவல் வந்து வாஷிங் மிஷினோட விலை வந்து 2500 தான். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். பெஸ்ட் பை லிங்கில் தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ப்ரோஸ் இதோட கான்ஸ். ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் இது ஒரு காம்பேக்டான ஒரே ஒரு வாஷிங் மிஷின் ஓப்பனாக சொல்கிறேன். இது யாருக்கு சூட் ஆகும்? இது வரைக்கும் வாஷிங் மிஷினே நீங்கள் வந்து வீட்டில் வாங்கணும்னு கனவுல உள்ளவங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல காம்பேக்டான விஷயம். ஒரு நல்ல ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் இது டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இதோட மோட்டர் அது மட்டும் இல்லாமல் ஆர்எம்பி நான் பற்றியும் சொல்லலை. இது மோட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லலை. ஏன்னா அதை பற்றி சொல்லி வெளிப்பட இதை மோட்டர் பார்த்தீங்கன்னா 350 வாட்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆர்எம்பி பார்த்தீங்கன்னா வந்து 1200 1300 வரைக்கும் ஸ்பீடு ரொட்டேஷன் வந்து வருது. எந்தெந்த விதமான துணிலாம் துவைக்கலாம் கேட்டிங்கன்னா எல்லா விதமான துணி துவைக்கலாம். ஏன்னா நானே டெமோ பார்த்ததாக சொல்கிறேன். எத்தனை செட்டு ஜோடி துணி போடலான்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஷர்ட்டு பேண்ட் அது மாதிரி சேர்த்துக்கிட்டா ஒரு பேர் வந்து 4 பேர் வரைக்கும் போட முடியும். 6.5 கிலோ இருக்கிறதால இது தாராளமாக வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலிக்கு வந்து நல்லா இருக்கும். இவங்களோட ஹைலைட்டான பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து கான்செப்ட் சொல்ல போனால் இவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்கிறாங்க. இது மாதிரி 10 நிமிஷத்தில் நம்ம வாஷிங் மிஷின் துவைச்சிடும், பெரிய வாஷிங் மிஷின் மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டைமர் எல்லாம் யூஸ் பண்ணால் பெரிய வாஷிங் மிஷின் சின்ன வாஷிங் மிஷின்லாம் ஒரே மாதிரி தான் துவைக்கும். அதனால் இதில் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் 2500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாஷிங் மிஷின் சொல்லலாம் இது. ஏன்னா நான் மன திருப்தியோட இந்த வாஷிங் மிஷினை அன்பாக்ஸ் பண்ணி என்ன காரணம்னா ஒரு தமிழனோட கண்டுபிடிப்பில், அதனால தான் அது ஒரு இன்னொரு ஊக்கம் கொடுத்துச்சு எனக்கு. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் இருக்கிறதால ஸ்பேர்ஸ்லாம் பயப்படாதீங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா 1 வருஷத்துக்குள்ளே மோட்டரே போனால் கூட அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. அது மாதிரிலாம் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா சர்வீஸுன்னு இருக்கா, பயப்படாமல் இருங்க.
அதனால் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நேரடியாக வாங்கிக்கலாம். அவுட் ஆஃப் ஸ்டேட் இல்லை ஆன்லைனில் வாங்கினுச்சுன்னா அதை பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த 2500 வாஷிங் மிஷினோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஒன்னால் முடியும் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த சேனல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராக் லைனில் கொண்டு போகலான்னு இருக்கேன். அதில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபியூச்சரில். அதனால் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ண வந்துட்டேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ண எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாட்டி சேனிங் ஃப்ரம் அஹமத். பாய்.